ஒதுக்கப்பட்டவர்கள், நறுங்கொண்டதும் நசல் கொண்டதும் ஒதுக்கப்பட்டதும் வெறுக்கப்படுகிறதும் ஆகியவர்களை தான் தேடி ஏசப்பா வர்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தேவன். நான் ஒரு டைம் இப்படி தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பைபிள் காலேஜில் நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 6 பாஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க. ஊட்டியிலேருந்து அவங்க வந்து ப்ராஃபட். அப்போது அதில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. நான் இப்படி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு என் தலையில் கை சொன்னார், யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அவங்கள நீ தேடி போவ அப்படின்னாரு. அப்போ பக்கத்தில் இருந்த பொண்ணு ஆமேன்னு சொன்னான். உண்மையாலுமே ஆமாம், எஸ், அவங்க வந்து யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து ஏசப்பா தேடி வைப்பார். ஆனால் இயேசுடைய இருதயம் அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்டவர். எப்படின்னா எல்லாரும் ஒதுக்குறாங்களா அவங்கள தான் ஆண்டவர் தேடி போவார். அப்படித்தானே? திமிர்வாதக்காரன் போய் ஓரமா இருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். நல்லா குஷ்டரோகி வந்து அந்த மலைக்கு ஓரமா கொண்டு போய் வைப்பாங்க. நல்லா நம்ம ஈஸியா படிச்சுட்டு அசால்ட்டா போயிடுறோம். ஆனா நீங்க நல்லா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகிங்கிறவன் வயிற்றுல வந்து அந்த அம்மா கன்சீவா இருக்கிறப்போ அவனுக்கு வந்து குஷ்டரோகம்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களாமா. அந்த குஷ்டரோகியை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருவாங்க. அவனை பக்கத்துல போய் பார்த்தா அடிப்பாங்களாமா. அப்போ அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப வந்து அந்த குஷ்டரோகம் அவன் வந்து தன் பிள்ளை பார்க்க ஆசைப்பட்டிருப்பான். அப்படித்தானே? நம்ம ஈஸியா படிக்கிறோம். குஷ்டரோகி ஆண்டவர் வந்தார், தேடினார், தொட்டார். அது கிடையாது. அதுக்கு உள்ள போய் பார்த்தனா தான் தெரியும். அந்த குஷ்டரோகி வந்து அங்கே போய் ஓரமா அவனை வச்சு பயிர் படிச்சுட்டு லேவியராமத்துக்கு போங்க, படிச்சு பாருங்க. அவனை தொட்டா கல்லெறியப்படவன், அந்த கொல்லக்கடவன். யூதர்கள் அப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் தான் நமக்கு இருக்கு. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணங்கிறது வந்து ஒரு கொடுமையான சட்டம். அது போய் கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனா அவன் எட்டி பார்த்துருப்பான், என் பிள்ளை வருவானா, என் பிள்ளைய பார்க்கணுமே, நான் என் பிள்ளைய பார்க்க ஆசைப்படுறேன். ஒண்ணுமே சான்ஸே இல்லை. ஆண்டவர் அப்படியே வர்றாரு. வந்துட்டு அந்த மலை பிரசங்கத்துல பேசிட்டு இப்படி திரும்புறாரு. திரும்பி இந்த ரூட்ல இப்படி போறோம்னு இப்படி திரும்புறவரு இங்க அவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். நம்ம இருதயம் வேணா நம்ம இது பண்ணலாம். ஆனா அவர் அப்படியே போறவர் அப்படியே திரும்பி இங்க வர்றாரு. வந்துட்டு இவங்க ஸ்டேஷன் கேட்குறாங்க, என்ன இப்படி போறது, இப்படி ரூட் மாறுது அப்படின்னு. வந்துட்டு குஷ்டரோகியை தொட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்போம். 10 வருஷம் ஒரு பிள்ளை வயிற்றுல இருக்கையில பார்க்காத அந்த குழந்தை அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டிருக்கோம். அப்படித்தானே? நம்ம 2 நாள் நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அந்தப்பட்ட தேவன் அவர் வந்து எப்பவுமே அப்படியே ஒடுக்கப்பட்டவர்கள் தேடி வருவார். இதே போல ஒடுக்கப்பட்ட பாத்திரமாகிய ஆதியாகமம், நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஆதியாகமம் 37:7-8 யோசேப்பு வந்து அப்போ ஜெனிசிஸ் 37:7-8 அதில் வந்து ஜோசப் அவர் வந்து அவருடைய ஜோசப் பிரதர்ஸ் வந்து அவரை வந்து ஒரு குழியில் தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்ன பேசுறான்னா, இவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டான். நம்ம வந்து எப்பவுமே ஷேர் பண்ணுற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வந்து ஒரு சொப்பனம் கண்டேன், என் சகோதரர்கள் எல்லாரும் என்னை வந்து என்னுடைய அறிக்கெட்டு தலை நிமிர்ந்து நின்றது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த 37:7-8 சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தம்பி அண்ணன் கிட்ட போய் தம்பி சொல்றான், அவன் யதார்த்தமா சொல்றான், எவ்வளவு பாவமா சொல்றான் பாரு. சிறுமையான ஒரு பையன், சின்ன பையன் போய் சொல்றான், உங்க அறிக்கட்டெல்லாம் என் அறிக்கட்ட வணங்கி நின்றதுன்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு அது பொறுக்கல. உடனே அவன் 37:19 சொல்றான், அதே அண்ணன்மார் சொல்றான், எப்படி பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் திவ்யாட்ட அடிக்கடி சொல்வேன், நம்மளை யாராவது பேசினாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சிந்திக்கணும். சரியா? நம்ம இல்லாத இடத்துல பேசுறாங்கல்ல, அப்போ ஒன்னே ஒண்ணுதான் சிந்திக்கணும். இப்போ தூரத்துல வருகிறதை கண்டு சொப்பனக்காரன் வருகிறான். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், இப்போ பாஸ்டர் இங்க இல்ல முத்து வீட்டுக்காரங்க இல்லை. ஆனா முத்து வீட்டுக்காரர் நம்ம இங்க பேசுறாங்க தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. இதுதான் பிராக்டிக்கலா நடக்கிறது. தூரத்தில் அவனை வருகிறதை கண்டு அப்படின்னா யோசேப்பு அதை அறியவில்லை. இவன் வந்து குழியில தூக்கி போடுவான்னு சொன்ன அந்த சதி திட்டத்தை யோசேப்பு அறியவில்லை. அண்ணங்காரங்க சொன்ன அந்த சதி திட்டத்தை யோசேப்பு அறியவில்லை, கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா. நீ குழியில நான் தூக்க போட போற என் பிள்ளைய, உன்னைய வச்சே நான் அவனை
உயர்த்துறேன். ஹல்லேலூயா. எந்த அண்ணன்காரங்க குழியில தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கே அவன் தம்பி சாப்பாடு போட்டான். ஹல்லேலூயா. வேதத்துல இருக்கிறது. நம்ம அப்புறம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யாரெல்லாம் அவனை குழியில தூக்கி போட்டாங்க